மறைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. அரசியலில் தூய்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு மகத்தான தலைவர். மகாத்மா காந்தியைப் போல எந்த பதவியிலும் இல்லாமல் ஏறத்தாழ 80 ஆண்டு காலம் ஒரே இயக்கத்திலே பணியாற்றி 9 முறை 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் தியாகி. அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரை சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய மாணவர் பருவத்திலே இருந்து போராடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் எண்ணற்ற அடக்குமுறைகளும் சித்திரவதைகளும் கைதுகளும் நடந்து அவைகளெல்லாம் நெஞ்சிலே உறுதியோடு தாங்கி அந்த விடுதலை போராட்டத்தை நடத்திய மகத்தான தலைவர் அருமை தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான இப்படிப்பட்ட தலைவர்கள் பெரும்பகுதி மறைந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் அநேகமாக விடுதலை போராட்டத்திலே நேரடியாக ஈடுபட்டு இன்று வரையிலே நம்மோடு வாழ்ந்து விடுதலை போராட்ட வீரர்களுடைய கடைசி பிரதிநிதியாக இருந்த அருமை தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் நேற்றைய தினம் மறைந்திருக்கிறார்கள். இளைய பருவத்திலேயே வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் படிப்படியாக கம்யூனிஸ்ட கொள்கைகளின்பால் ஈர்க்கப்பட்டு தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைக்கப்படுகிற நேரத்தில் கட்சி தடை செய்யப்பட்டு நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்ட காலம். அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையிலே வாழ்ந்திருந்த அந்த கொடுமையான காலத்தில் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் உறுதியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே செயல்படுவேன் என்று உயிரை பணயம் வைத்து தன்னை கட்சியிலே ஈடுபடுத்திக் கொண்டவர்தான் அருமை தோழர் RNK அவர்கள். ஏறக்குறைய தன்னுடைய வாழ்நாளில் 101 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற அவர் 85 ஆண்டு காலம் இந்த நாட்டு விடுதலைக்காக, இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த படையை திரட்டுவதற்கு, சாதாரண ஏழை எளிய கிராமப்புற பாட்டாளி வர்க்க விவசாயிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து ஒரு கடுமையான போராட்டத்தை அவருடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டவர். சமூகத்தில் எங்கே அநீதி நடந்தாலும் எங்கே அக்கிரமம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற முதல் தலைவராக அன்பிற்குரிய தலைவர் ஆர் நல்லக்கண் அவர்கள் இருந்தார்கள். 83, 90, 91 ஆண்டுகளில் கடலூர் மாவட்டத்திலே சாதிய கலவரங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பதற்காக இங்கே வந்திருந்தேன். அன்றைய அந்த மாநாட்டிலே என் சங்கரையா அவர்களும், மரியாதைக்குரிய தலைவர் எல் இளையபெருமாள் அவர்களும், அன்பிற்குரிய தலைவர் ஆர் நல்லக்கண் அவர்களும் கலந்து கொண்டு சாதிய வேற்றுமைகளை கலந்து நாம் எப்படி சமமாக வாழ வேண்டும் என்கிற மிக ஆழமான கருத்துரையை அவர் எங்களுக்கு தெரிவித்தார். அன்றைக்கு முதலாக நான் சந்தித்த அவர் அந்த நேரம்தான் முதலில் நான் அவரை சந்தித்தேன். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பட்டியலின மக்கள், பாடுபடுகிற மக்களுடைய வாழ்க்கை நலனை தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து விளக்கிய மகத்தான தலைவர். தன்னுடைய சொந்த உறவினர் படுகொலை செய்யப்பட்ட போது கூட, கொஞ்சம் கூட மாமனார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கூட நிதானமாக ஆத்திரப்படாமல், பதட்டப்படாமல், பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் ஒரு பெரிய மனிதத்தன்மையோடு இப்படிப்பட்ட படுகொலைகள் பிரச்சனை தீராது, நாம் எல்லாம் சகோதரர்களாக வாழ்வதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் என்று நிதானமாக அமைதியாக சொன்ன ஒரு மகத்தான தலைவர் தான் தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள். அவர் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களோடும், தந்தை பெரியார் துவங்கி அனைத்து உயர்ந்த அரசியல் தலைவர்களோடும் நெருக்கமாக பழகியவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக 103, 102 வயது வரை வாழ்ந்து மறைந்த அருமை தோழர் என் சங்கரையா அவர்களுடைய மாணாக்கராக தொடர்ந்து செயல்பட்டவர். அவர்தான் என்னை கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ப்பதற்கும்
கம்யூனிஸ்ட் கட்சியில் எனக்கு பாடம் நடத்திய மகத்தான பெரிய தலைவர் அவர்தான் என்று அவரை சந்திக்கிற போதெல்லாம் சொன்னார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மாபெரும் தலைவர் சங்கரையாவை நாம் பறிகொடுத்தோம். அதற்கு பிறகு அடுத்து தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர், பாட்டாளி வர்க்கத்திற்காக, தொழிலாளி வர்க்கத்துக்காக, உழைப்பாளி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒரு மகத்தான தலைவரை இந்த நேரத்திலே நாம் எழுந்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு சார்பில் அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் எம்.ஏ. பேபி அவர்களின் சார்பிலே மலர்மலையை வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த நேரத்தில் தோழர் நல்லக்கண்ணு எப்படி ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவராக, எளிமை, நேர்மை, எல்லோரிடத்திலும் இன்பமுற பழகுகிற அப்படிப்பட்ட அரசியல் குணம் கொண்டவர். எதிர்காலத்திலே தமிழக அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அவர். இன்னைக்கு இருக்கிற இளைய சமூகம், இளைய தலைமுறையினர் தோழர் நல்லக்கண்ணுவை போல எளிமையாகவும் நேர்மையாகவும் அதே சமயத்தில் உறுதி குன்றாத ஒரு போராளியாகவும் நாம் வாழ்வதற்கு உரியெடுத்துக் கொள்ள வேண்டும். தோழர் நல்லக்கண்ணு பாடுபட்ட அந்த சோசலிச சிந்தனைகளை தமிழகத்திலே வலுப்பெற செய்வது, சோசலிசத்தை கட்டுவதற்கான அந்த மகத்தான இயக்கத்தை முன்னெடுப்பது, ஒரு பலம் பொருந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டுவதும், ஒரு இடதுசாரி இயக்கத்தை கட்டுவதும், அதன் மூலம் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையான மாற்றத்திற்கு நாம் பணியாற்றுவதும் தான் அவருக்கு ஆற்றுகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையில் ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய இமயம் இன்றைக்கு சரிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அவருடைய இந்த இறுதி நாளில் அவருடைய லட்சியங்களை தூக்கி பிடிக்கிற வகையிலே நாம் உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுதந்திர போராட்ட வீரரும் பொதுவுடைமை சித்தாந்தவாதியுமாக தன் வாழ்நாளை எல்லாம் சக மனிதனுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் பயன்படுகின்ற வகையில் வாழ்ந்து அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகு தன் உடலை இந்த சமூகத்திற்காக தானம் செய்திருக்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதருடைய இந்த நிகழ்வில் நம்மை விட்டு அவர் பிரிந்தாலும் அவர் விட்டு சென்றிருக்கின்ற இந்த பணிகள், அவர் ஆற்றிய சேவைகள் எதிர்வருகின்ற இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டுகின்ற பாடமாக கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே வைக்கின்ற வகையில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சொல்வது எளிது, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டி வழிகாட்டுகின்ற நம்முடைய சான்றோர் பெருமக்களின் வாழ்வியல் பண்பை அவர் கடைப்பிடித்திருக்கிறார். இந்த தருணத்தில் நான் பொதுமக்களுக்கு நினைவுபடுத்துவது, இத்தகைய ஆற்றல், சேவை, சமூக அக்கறை என வாழ்ந்த அந்த மாமனிதரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அமர வைத்து பார்த்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆகவே அப்படி மக்களுக்காக உழைக்கின்ற, மக்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி பணியாற்றுகின்ற அறிவு சார்ந்த பெருமக்களை மக்கள் தேர்தல்களில் வெற்றி பெற வைப்பது அவர்களுடைய கடமைகளில் முதன்மையானது என்பதை இந்த பிரிவு நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இந்த கருப்பு வைரம் சிவப்பு சிந்தனைக்கு சொந்தக்காரர். இவருடைய பிரிவு என்பது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் 101 ஆண்டு காலம் அவர் நம்மோடு வாழ்ந்தார் என்பதிலும், இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதிலும் நினைக்கின்ற பொழுது அன்றாடம் வணங்கக்கூடியவர்களில் ஒருவராக இன்றைக்கு இவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆகவே அவரின் வாழ்வியல் பண்புகளை
அவர் வார்த்தெடுத்திருக்கின்ற சித்தாந்தத்தை ஒவ்வொருவரும் வாழ்வியலுக்கானது என்று கடைப்பிடித்து இந்த சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற பாடத்தை உணர்த்தியிருக்கிற ஐயா அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். Comrade Vijaykumar from Kerala government. On behalf of Kerala government, he is came here to to express his condolence to the government of Kerala, condolence to Comrade R. Nallakkan. He is a great revolutionary, former freedom fighter, and the pioneer of communist left movement in India. We are grateful to him. Kerala is very familiar to him. Our deep condolence from Kerala, Government of Kerala and LDF of Kerala. Our deep condolence to him and his family. Thank you. ஒரு கேரள அரசாங்கத்தின் சார்பில் மறைந்த நம்முடைய அன்பு தலைவர் தோழர் ஆர். நல்லக்கண் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார். கேரள மாநிலத்தினுடைய துணை சபாநாயகராக இருக்கிற விஜயகுமார் அவர்கள், ஆர். நல்லக்கண் அவர்கள் மிக உயர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், தலைசிறந்த கம்யூனிஸ்டாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். இடதுசாரி இயக்கத்துக்கு ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் போல திகழ்ந்து கொண்டிருந்தார். கேரளாவில் இருக்கிற இடதுசாரி அரசு, இடதுசாரி மக்கள் மத்தியில் மிகவும் அறிமுகமான தலைவர் அவர். அவருடைய மறைவு எங்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது. கேரள அரசாங்கத்தின் சார்பில் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் தோழர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்தும் மறையா மாமனிதர் தோழர் நல்லக்கண் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை உழைக்கும் மக்களுக்காக பாடுபட்டவர். பொது வாழ்க்கையில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். எளிமை, நேர்மை, நாணயம் இவற்றின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக வாழ்ந்தவர். கட்சிகளை கடந்து பிரச்சனைகளுக்காக அவர் நின்றவர். எல்லா தரப்பு மக்களின் கோரிக்கைகளுக்காக களத்தில் நின்று போராடியவர். 1980-90 காலகட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று போராடிய பொழுது அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்கள் கல்யாண சுந்தரத்தை அடுத்து நல்லக்கண்ணு போன்றவர்கள் எல்லாம் அந்த களத்தில் நின்று போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அப்படி அவர் தொடாத பிரச்சனையே இல்லை. விவசாயிகளுக்காக போராடியவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் இறந்த பிறகும் தன் உடல் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உடலை அரசுக்கு ஒப்படைத்து ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அவர் மறைந்துவிடவில்லை. அவருடைய இழப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு மாபெரும் இழப்பு. பொது வாழ்க்கையில் இருப்போருக்கு ஒரு மாபெரும் இழப்பு. போராடுகிற அடித்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், உழைக்கிற மக்கள், அதேபோல அடித்தட்டு தொழிலாளர்கள், இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. அவர் மறையவில்லை. இன்றைக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் நீண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். அவருடைய ஆத்மா
சாந்தி அடைய விவசாயிகள் தொழிலாளர் கட்சி அஞ்சலியை செலுத்துகிறது. நன்றி, வணக்கம். ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் விவசாயிகளுக்காக தனது முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தமிழக மக்களினுடைய வாழ்வு மேம்பாட்டிற்காக தன்னை முழுமையாக அனுபவித்தவர். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நெல்லை சதி வழக்கில் 7 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய தியாகசீலர், சுதந்திர போராட்ட வீரர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். முல்லை பெரியாறு, காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சனைகளுக்காகவும் கனிமவள கொள்ளைக்கு எதிராகவும் தனது உடலை பணைய வைத்து போராட்ட களத்தில் ஈடுபட்டவர். பல்வேறு சிறை தண்டனைகளை அனுபவித்தவர். எந்த ஒரு அதிகார பதவியிலும் அவர் இதுவரையிலும் இருந்ததில்லை. ஆனால் இந்த மக்களுக்காக தமிழக மக்களுடைய பேராதரவோடு ஒரு மக்கள் தலைவராக அவர் வலம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பேருதவி செய்திருக்கிறார் என்று அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் போன்ற வழிவந்தவர் மரியாதைக்குரிய ஐயா, புகழுக்குரிய ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பேரிழப்பாகவும் தமிழக விவசாயிகள் சார்பில் அவருக்கு அஞ்சலியை செலுத்தி எனது குடும்பத்தாரின் சார்பிலும் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அவர் ஆட்டோக்காரர் என்ற பத்திரிகை நடக்கச்சு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி அரசியல்வாதிகள்னா எப்படி இருக்கணும்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, அரசியல்னா எப்படி நடத்த வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்களுக்கு மகாத்மா காந்தி, நல்லக்கண்ணுகள்லாம் ஒரே வரிசையில் வராங்க. இவர்களை பார்த்து வருங்கால அரசியல்வாதிகள் எங்களை போன்றவர்கள் தெரிந்து கொண்டு எளிமையுடன் அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அப்படின்றது வாழ்ந்து காட்டியவர். அவர் வளவளன்னு பேசுறவர் அல்ல, செய்து காட்டியவர். மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய வாழ்வே என்னுடைய பாடம்னு. அது போல திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்வே நம்ம இது எல்லாருக்கும் நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டிய, முக்கியமாக இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ஆட்டோ தொழிலாளர்களுடைய சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் அவருக்கு பாதத்தை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். இந்த தருணத்தில் ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இடதுசாரிகளுடைய சித்தாந்தத்தில் ஒரு இமயம் சரிந்துள்ளது. இந்த நேரத்தில் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதனால் இந்த நேரத்தில் அவரை நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறார் என்று சொன்னால், அந்த 101 வயது வரை இந்த நிலைப்பாடுகள் அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இறுக்கி பற்றி கொண்டிருந்தார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மாநில குழு. மாபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பாகும். சுதந்திர போராட்ட வீரராக, தேசிய கொள்கைகளை நெஞ்சிலே கொண்டு நாட்டு மக்கள் விடுதலைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான தலைவர்களில் முதன்மையானவர். பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருந்தாலும் தமிழர் நெஞ்சங்களில், மக்கள் நெஞ்சங்களில் வாழும் ஒரு மகத்தான தலைவராக இருப்பதுதான் அவர் பெற்ற மாபெரும் விருதாக நான் பார்க்கிறேன். தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு வரலாறு. நம்மை போன்றவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தை வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமையாக இருக்கலாம். என்றும் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்க்கை ஒவ்வொரு
இந்திய குடிமக்களுக்கும் பாடமாக அமையும். அவர் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பயணங்கள், போராட்டங்கள், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வரலாறு, எளிமை, தன்னலமற்ற பாங்கு, இவைகள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தலைவராக அவரை உயர்த்தியிருக்கிறது. அவரை வணங்குவோம். அவர் புகழ் என்றென்றும் நிலைக்கும். தலைவர் நல்லக்கண் அவர்கள் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவணங்கி வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நல்லகண்ணு அவருடைய 101 வயது வாழ்க்கையில் விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இறங்கி பணியாற்றும் பொழுதும் சரி, அதற்கு முன்பு இந்தியாவின் விடுதலைக்காக பணியாற்றும் பொழுதும் சரி, அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உழைக்கும் வர்க்கத்தினுடைய சமூக பிரிவின் உரிமைக்காக தலைமை எடுக்கவோ கலந்து கொள்ளவோ செய்திருக்கிறார் என்ற வரலாற்று பதிவை இதுவரை செய்தவர்கள் யார் என்று நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய பதிவு இருக்கிறது. மாசேத்துங் கூறுவார், ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அவர் மக்களுக்காக வாழ்ந்தாரா, வாழவில்லை என்றால் அது பறவையின் இறகை விட லேசானது. ஆனால் மக்களுக்காக வாழ்பவர்களுடைய மரணம் என்பது தாய் மலையை விட தாக்கம் நேர்ந்தது என்பார். அது நமது தோழர் நல்லகண்ணுக்குத்தான் பொருந்தும் என்று சொல்லும் அதே நேரத்தில் இப்பொழுது அவருடைய மரண செய்தி கேட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியைச் சேர்ந்த தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். இன்று ஊடகங்களில் அவை கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. அந்த அளவுக்கு ஈழ பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் கட்சி முதலில் ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்தும் பொழுது அதில் தோழர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து கலந்து கொண்டிருந்தார். தோழர் நல்லகண்ணு உடன் இருந்து, அது மட்டுமல்லாமல் இபிஆர்எஃபினுடைய தோழர் பத்மநாபாவினுடைய திருமணத்திலும் தோழர் கலந்து கொண்ட படங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு ஈழத்தமிழருக்காகவும் தோழர் நல்லகண்ணு நின்றார் என்ற செய்திகள் எல்லாம் வரலாற்றில் இன்னமும் சொல்ல போனால் அவருடைய குடும்பத்துடன் நெருக்கமாக ஊடாடலில் ஒரு தோழமையுடன் நான் என்னுடைய தலைமறைவு இயக்க காலையிலும் சரி, வெளிப்படையான புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் சரி பணியாற்றும் பொழுது அவருடைய மாமனார், இன்னமும் சொல்ல போனா அண்ணாசாமி தோழர் அவரும் எங்களுக்கு தோழர் மருதன் வாழ்வில். அங்கே சாதி மோதல் வரும்பொழுது எளிமையாக இருந்ததனால், நிராயுதபாணியாக இருந்ததனால் அவரும் கூட கொல்லப்படுகிறார். அப்படி இருந்தும் கொடியங்குளம் கொடுமைக்கு எதிராக தோழர் நல்லகண்ணு வந்து நின்று அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடன் வந்து நின்றார் என்பதும், பக்கத்தில் கவர்னகிரியில் சுந்தர்லிங்க குடும்பனுடைய நிகழ்ச்சிக்கும் வந்தார் என்பதும், 2003 அன்றைய முதல்வர் அவர்களை எல்லாம் வன்முறையாளர்கள் என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்த கண்டன கூட்டத்திலும் வந்து கலந்து கொண்டார் என்பதும், இன்னமும் சொல்ல போனால் பிரபலமான தாமிரபரணி படுகொலை என்று நடந்த 1999 நடந்ததற்காக திட்டமிடல், அந்த ஊர்வலத்திற்கான திட்டமிடல் கூட்டம் இங்கே மாரிஸ் ஹோட்டலிலே நடந்த பொழுது GK மூப்பனாரும் தோழர் நல்லகண்ணும் என அழைக்கப்பட்டார்கள். ஏற்பாடு நாங்கள் செய்திருந்தோம். வந்து உடன் இருந்து அந்த பணியை செய்தார்கள். அந்த அளவுக்கு எல்லா தரப்பு மக்களுடனும் இரண்டர கலந்தவர்களுடைய உரிமைக்காக நின்ற தோழருடைய வாழ்க்கை என்பது வேறு யாராலும் நிச்சயமாக போட்டி கூட போட்டு வர முடியாது என்ற அளவுக்கு பதிவுகள் உள்ள தோழர். அதனால் அவருடைய வரலாறு என்பது ஒவ்வொரு அங்குலமாக வருங்கால தலைமுறையினருக்கு பாடமாக அமைய வேண்டும். தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு செவ்வணக்கம். தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டான சிங்காரவேலர் அவருடைய பொண்ணு பேரன் டாக்டர் நாராயணன் அவர்கள் பொழுது இரங்கல். அருமை தோழர்களே, இன்று நம்முடைய பொது உடைமையின் தந்தை, பாட்டாளிகளின் தந்தை, இன்று RNK ஐயா அவர்கள் நம்மிடம் அவர் இல்லை என்றாலும் அவருடைய எளிமை, துணிவு, அவருடைய பணிவு, இதெல்லாம் நம் நாட்டின் இந்திய இளைஞர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரும் பாடமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் தன்னுடைய 11வது வயது முதல் நாட்டின் விடுதலைக்காகவும் பொது நலனுக்காகவும் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். எங்கெல்லாம் அக்கிரமும் அநியாயமும் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தன் கால்கள் பயணிக்கும் என்ற முறையிலே தன் வாழ்க்கை பயணத்தை அவர் பொதுமக்களுக்காகவே இணைத்துக் கொண்டார்.
அந்த அளவிற்கு அவர் பாட்டாளிகளின் தந்தையாகவும் பொது உடைமையின் தந்தையாகவும் திகழ்ந்தார். ஆகவே அவர்கள் ஆரணிக்கு ஐயா அவர்கள் நம்மிடம் இன்று இல்லை என்றாலும் அவருடைய கொள்கை பிடிப்பும் பணிவும் துணிவும் நம் அனைவரிடம் நம்முடைய இதய துடிப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கும் என்றதில் வேற எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கத்தோலிக்க திரு அவையிலிருந்து மறைமாவட்டத்தின் சார்பிலுடைய பிரதிநிதியாக ஃபாதர் எம்பி ஜேக்கப் அவர்கள் வந்திருக்காரு. அவர் தன்னோட நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு நம்ம ஐயா நல்லக்கண்ணோட. ஏராளமான விஷயம் மதவாத சக்திகளுக்கு எதிரான ஏராளமான விஷயங்கள் அச்சுறுத்தல் இருக்கும்போது அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. ஐயா அருட்தந்தை ஜேக்கப் எம்பி ஜேக்கப் அவர்கள் இப்போது தன்னுடைய அஞ்சலியை செலுத்துவார். தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு ஏழைகளின் பங்காளியாக, ஏழைகள் மீது அக்கறை கொண்டவராக, குறிப்பாக தலித் மக்கள் மீது அக்கறை கொண்டவராக அவர்களுக்காக போராடியவர். ஏழைகள் மீது அதிக ஆர்வம் கொண்டது மட்டுமல்லாமல் ஒரு நேர்மையான உண்மையான மனிதர். லஞ்ச லாவணம் எதுவும் வாங்காமல் ஏழ்மை மனிதனாகவே வாழ்ந்து இன்று இறைவனோடு அவர் சங்கமித்திருப்பதை கண்டு நாங்கள் வருத்தம் அடைகின்றோம். அவருடைய ஆன்ம சாந்திக்காக நாங்கள் இறைவனிடத்தில் மன்றாடுகின்றோம். குறிப்பாக அவர் தன்னுடைய இளம் பருவத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர். இந்திய நாட்டு விடுதலைக்காகவும் சரி, பல்வேறு விதங்களில் அவர் துன்பப்படுத்தப்பட்டவர், துன்புறுத்தப்பட்டார், பல விதங்கள் அவர் பாதிக்கப்பட்டார். அதே வேளையிலே அவர் விடுதலை அடைய வேண்டும், பாரதம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக போராடியவர். கலைஞரோடு இணைந்து அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு ஏழைகளுக்காகவே என் உயிரை கொடுப்பேன், ஏழைகளுக்காகவே ஏழைகளோடு இணைந்து வாழ்வேன் என்ற ஒரு மாபெரும் செய்தியை உலகுக்கு அறிவித்தவர். இன்று அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். தொடர்ந்து அவரது வார்த்தைகளை இந்த வாழ்வில் கடைபிடித்து மக்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு எண்ணமானது பாசிசத்தை நாம் ஒழிக்க வேண்டும், அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், நாம் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி தன் மனதிலே வைத்து மக்களுக்காக போராடி வாழ்ந்தவர். இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய ஆன்மா நம்மோடு இருக்கும். அவர் நம்மை வழிநடத்த நம்பிக்கையோடு அவருடைய ஆன்ம சாந்திக்கான அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்றோம். இறைவன் அவருக்கு ஆன்ம சாந்தி தருவாராக. ஆமென்.